வணக்கம் விவசாய நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் கொஞ்சம் நிலம் முருங்கைக்காய் நடலாம், முருங்கைக்காயும் வெங்காயம் நடலாம்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். ஏன்னா மழை எப்படி பெய்யுதுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா மழை பெய்யுறது, எப்போ பெய்யுது, எப்போ வருதுங்கிற சைக்கிள் கரெக்டாக யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நட்டு கிராப்புக்கு எதுவும் டேமேஜ் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே ஃபுல்லாக மக்காச்சோள நடவு தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரோட்டாவேட்டர் எடுத்துகிட்டு ஏற்கனவே கலப்பையில் ஓட்டி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரோட்டாவேட்டரில் ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு பாத்தி பிடிக்கிறதுக்கு நம்ம பட்டம் ஓட்டணும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரோட்டாவேட்டர் ஓட்டுறதை பட்டம் ஓட்டுறதை பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் டிராக்டரோட ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ டிராக்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்ன ஏதுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வண்டியில் இன்றைக்கி ரோட்டாவேட்டர் ஓட்ட போகிறேன். ஸோ வண்டி எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இன்றைக்கி உழவு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொட்டீன் செக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஆயிலும் கூலண்ட்டும் செக் பண்ணணும். ஸோ ஆயில் பார்த்துடலாம். ப்ராப்ளம் இல்லை, ஆயில் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூலண்ட் செக் பண்ணணும். கூலண்ட் நம்மளுக்கு என்னென்னா, என்ன தான் நம்ம கூலண்ட் ஆயில் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் இருந்தாலும் ஒருக்கா நம்ம ரேடியேட்டருக்குள்ளே கூலண்ட் ஆயில் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயில் இங்கே டேங்க் தனியாக இருக்குது, ஸ்டோரேஜ் டேங்க் தனியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இதில் இருக்கான்னு பார்த்துடலாம். திறந்துட்டு உள்ளுக்குள்ளே கைப்பதுன்னா இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இந்த ரெண்டு தான் கைஸ் மெயினாக செக் பண்ணணும். மற்றபடி வண்டியில் க்ரௌன் ஆயில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. க்ரௌன் ஆயில் நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிங்கன்னா போதும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் என்னென்னா இன்டர்கூலர் இருக்கிறதுனால எப்போயுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஓட விட்டோம்னா உள்ளுக்குள்ளே ஆயிலு, அந்த இன்டர்கூலரில் இருக்கிற ஃபேனு, டெர்போ சார்ஜரில் இருக்கிற ஃபேனு, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கரெக்டான ஆர்பிஎம்மில் செட் ஆகிக்கும். ஸோ டெர்போ சார்ஜர் இன்டர்கூலர் இருக்கிற வண்டியில் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ரன்னிங்கில் விட்டுட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்.
கீழே இறக்கிட்டு கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பிடிக்கிற கியர் இங்கே இருக்குது. டைமிங் நோட் பண்ணிக்கலாம். ஆர்பிஎம் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 14 ஆர்பிஎம் வச்சிங்கன்னா ஓகே தான். பாதி ஓட்டி முடிச்சாச்சு. இன்னும் வந்து பாதி கார்டு இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து பாதி ஓட்டியாச்சு. இடையில வந்து கொஞ்சம் வேலையாக போனதுனால கண்டினியூஸாக ஓட்ட முடியல. பாதி முடிச்சுட்டு நான் வந்து முடிக்கிறதுக்கப்புறம் நான் ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஆகும். இடையில டிஃபின்ஸில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படியாச்சும் இருட்டாகிறதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து உழவு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1/2 hour இன்றைக்கி டார்கெட் கம்ப்ளீட்டட். மோஸ்ட்லி இன்னும் அடுத்து நிறையா பக்கம் அப்படியே பனியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்ஜினும் வந்து கூலாக ஓடும். ஒரு 1/2 hour முடிச்சிட்டோம்னா ஒர்க்கு கம்ப்ளீட்.
எப்படியோ வந்து இன்றைக்கி நம்ம டிராக்டர் வந்து ஃபீல்டில் ஓட்டி முடிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் முன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட் சந்திப்போம். தேங்க்யூ.